சாயங்காலம் ஆயிரம் நான் வர்றதுக்கு நீங்க போய் பிள்ளைல போய் கூட்டு வந்துறீங்களா ஸ்கூல்ல? சரி மறந்துடாதீங்க. சரி மணி வாங்க. வாயா. நல்லா இருக்கீங்களா? சாப்பிடுங்க. நல்லா இருக்கீங்களா? இப்பதான் சாப்பிடுறீங்களா? ஆமா. சரி சரி. சரிங்க. இல்ல சாப்பாடுலாம் வேணால, ஒரு டீ மட்டும் போடு போகுது. சரிங்க இந்த போட்டு வரேன். இந்த உட்காரு. ஹலோ கவிதா. மணி இந்த என்னோட நல்லா இருக்கியா? இப்பதான் வந்தேன். சேவ் இருக்காவுல, இந்த எடுத்துட்டு வரேன். சரி வரையாவில இங்க வீட்டை பக்கம் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி வா, அப்படியே வா. சரில மாறி என்ன வேலை? கிளம்புறேன். ஆயிடுச்சு. சரி தம்பி எந்திரிக்கணும் சொல்லிடுறியா? சரி நான் சொல்லி பிள்ளைய வரேன். சரி பாத்து போயிட்டு வாங்க. சரி சரி போயிட்டு வருவா. சரிங்க. எவ்வளவு வெக்க கொட்டுதுன்னு வருங்க. எங்க குட்டி அக்காவை காணா? அவங்க கிளம்பிட்டாங்க மாமா. கிளம்பிட்டாங்களா? நீங்க தூங்கிக்கிட்டு இருந்தீங்க சொல்லிருன்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. ஏன் மாமா தெரியாம தான் கேக்குறேன். எப்ப பார்த்தாலும் உங்க அக்கா வீட்டுக்கு வரும்போதெல்லாம் வெறுங்கை வீசுனாங்க ஏதான் வர்றாங்களே, எதுவுமே வாங்கிட்டு வர மாட்டாங்களா? ஏண்டி ஏன் வாங்கிட்டு வந்தா தான் வரணுமா? என் வீட்டுல தின்றதுக்கு ஒண்ணுமே இல்லையா? தின்றதுக்கு இல்லன்றதுக்காக நான் ஒண்ணும் சொல்ல வரல. சரி ஒரு வீட்டுக்கு போறோம், சின்ன பிள்ளை இருக்கிற வீடு, எப்படி வெறுங்கையா வர்றாங்க அதைத்தான் கேட்டேன். இதுக்குள்ள நான் சொல்றாங்க. அக்கா போன் பண்ணுது. என்னக்கா? எங்க இருக்க? வீட்டுல இருக்கியா வெளியில இருக்கியா? இந்த வீடு தாக்க போயிட்டு இருக்கேன். சரி அப்படி சாயங்காலமா கிளம்பி வரேன் வீட்டுக்கு. அப்படியா? சரி வாக்கா வாக்கா. ஐயே என்ன அக்கா வர வீட்டுக்கு வர முடியிருக்கு? அன்னைக்கே வீட்டுக்கு ரொம்ப ஒண்ணு வாங்கிட்டு அந்த கத்து கத்துனா. சரி குட்டி. என்ன மாமா? இந்தப்பா பழங்க. பழங்களா? அக்கா வாங்கி கொடுத்துருச்சுப்பா. அக்கா வாங்கி கொடுத்து விட்டுச்சா? வர்றாங்களா? இல்ல சாயந்தரம் ஆரம்பிச்சிருச்சு. சாயந்தரம் வர்றாங்க, அப்புறம் பழங்கள் மட்டும் முன்னாடி வந்திருக்கு எப்படி? சரி பிள்ளைக்கு வாங்கிட்டு போடா, நான் வந்து காசு கொடுக்குறேன்னு சொல்லிச்சுப்பா. நல்ல கதையா இருக்கீங்க. நீ வாங்கிட்டு போடா நான் வந்து காசு கொடுக்குறேன்னு அவங்க சொன்னாங்களா? நல்லா சமாளிக்கிறீங்க. ஆனா இதேதான் அன்னைக்கு என் தம்பி என்னை பாக்கிறதுக்கு வர்றப்ப பிள்ளையா இருக்கிறாங்கன்ட்டு அவங்களுக்கா பிஸ்கட் வாங்கிட்டு வந்து கொடுத்தான். அதுக்கு என்ன சொன்னீங்க நீங்க? இது எங்கேயுமே கிடைக்காத தீமண்டம் உன் தம்பி வாங்கிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவனை குறை சொன்னீங்களே. அவன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற பையன், அவனுக்கு என்ன தெரியும் சின்ன பிள்ளைங்க என்ன சாப்பிடுவாங்க ஏது சாப்பிடுவாங்கன்னு அவனுக்கு என்ன தெரியும்? ஆனா உங்க அக்கா கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு, பிள்ளை குட்டி பேத்து அதுகளையும் கட்டி கொடுக்க போறாங்க, சம்பந்தம் பண்ண போறாங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்ம வீட்டுக்கு வரும்போது வெறுங்கை வீசிக்கிட்டு தான் வர்றாங்க. நீங்களே கை காசு போட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு எல்லாம் சமாளிக்கிறீங்க. இவங்கன்னா ஒரு மாதிரி அவங்கன்னா ஒரு மாதிரின்னு. உங்க அக்கா தாச்சுக்கு மட்டும் ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, நான் தப்பா எதுவும் சொல்லிடக்கூடாது. சமாளிங்க.